கிடைக்கும். அதுக்காக இந்த ஓவியம் அவர்களாகவே இன்றைக்கு பிரபுத்தை 1,50,000 செய்கிறார்கள். இந்த அம்மா வந்து கனகாலமாக இங்கே இருக்கிறா. வந்து நல்ல எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செய்தார்கள் வாராம். ஞானதுர்க்கே வீரதுர்க்கே அம்பாள் அருள் தருக, அவருக்கு எப்பொழுதும் அருள் பெறுக. நான் ஒரு 2004ஆம் ஆண்டு அப்படி தான் நம்ம அந்த கோயிலுக்கு வந்தேன். அப்போ மானிப்பாயில் உள்ள அருள்முருகன் வாக்குநிலையத்தில் உள்ள சாமியால் தான் இங்கே என்னை அனுப்பிவிட்டவர். இடர்படும் பொழுது அம்மா எனது பெற்ற தாயிடம் என்னை கூப்பிட்டு எங்கடா யாழ்ப்பாணம் இருக்க இல்லடமில்லை. மகள் படித்தா இன்றைக்கு சயின்ஸ் டாக்டர். வீடுகள் வாசல்கள் 30 வருஷமாக இங்கு வருகிறார். அவர் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு பரபரப்பான காணொளி தான் இந்த காணொளி. என்னென்னு சொன்னால், இங்கே மிருசுவில்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது யாழ்ப்பாணத்தில், அதாவது இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மிருசுவில்ல ஒரு துர்க்கியம்மன் கோவில் இருக்குது. அங்கே வந்து ஒரு அம்மா வந்து அவளை துர்க்கியம்மன் வந்து கலை வாரது. அவள் வந்து என்ன செய்வான்டா, வாளில் ஏறி அந்த கோயில் வீதியை சுற்றுவா. யோசிச்சு பாருங்கள், ஒரு கூரான வாளில் எப்படி ஏறி நிற்கிறதுன்றது ஒரு சாத்தியமே இல்லை. அவள் அதில் ஏறி நின்று சில அற்புதங்களை நிகழ்த்துவா. அந்த காணொலியில் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன்னு. ஒரு பரபரப்பான காணொலி. ஏழுமானவரை இதை துர்க்கியம்மன் பக்தர்களோட பகிர்ந்து விடுங்கோ. இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். ஆலயம் வந்து ஒரு புகழ்பெற்ற ஆலயம். இந்த அம்மா வந்து கனகாலமாக இங்கே இருக்கிறா. வந்து நல்ல எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செய்தார்கள் வாராம். நாங்களும் இந்த அம்மாவை நம்பி வந்து நல்ல விஷயங்கள் நல்ல இதில் பலனடைஞ்சிருக்கிறோம். இன்னும் சில பேர் பலன் அடையணும் என்று நானும் எதிர்பார்க்கின்றோம். உங்களோட வாழ்க்கையில் நடந்த எங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டம் இதெல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வேறு வெளிநாடு செல்லாமல் இருந்த ஆட்கள்லாம் இப்போ போயிருக்கணும். நிறைய இது ஞானதுர்க்கே வீரதுர்க்கே அம்பாள் அருள் தருக, அவருக்கு எப்பொழுதும் அருள் பெறுக. அவர் அருள் என்றும் எல்லோருக்கும் கிடைக்க நான் அம்பாளை எல்லா அடியருக்காக வேண்டிக் கொள்கிறேன். இங்கே இந்த அம்பாள் சன்னிதானத்தில் மிகுந்த பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு. நான் இங்கு சூரிய பிரகாசம் இடம்பெயரின் போது இங்கே முதல் சமாளித்தேன். அப்பொழுது பல அற்புதங்கள் கிடைத்தது. எனக்கு வாழேறி அவர் அற்புதங்களையும் வரங்களையும் இதை கொடுத்த பொழுது எனக்கு மாலையில் பலருக்கும் வாழேறி சென்று மாலை ஒன்று எனது கழுத்தில் விழுந்தது. அதற்கு பிறகு எனக்கு பல நன்மைகள், வாழ்க்கையில் முன்னேற்றம், பிள்ளைகளோட படிப்பு,
இப்பொழுது நான் வெளிநாடு சென்று நல்லொரு இதை வந்து 7 வருஷத்துக்கு பிறகு அம்மாவை தரிசிக்க வந்திருக்கிறேன். ஆனால் அப்போது நான் சில இடங்களில் சமூகத்த பொழுது ஒருவருக்கு மிகவும் அவரது வயிறு மிகப்பெரிய பானை மாதிரி அவருக்கு ஊதி இருந்தது. அப்பொழுது அவருக்கு கல்யாணம் செய்து 6 வருஷங்கள் மனைவி நல்ல அழகானவ இருந்தால் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. என்னென்று பார்த்தால் அம்மாள் அருள் பெற்று அருள் கலையாடி கொண்டிருந்த போது அவர் சடாரண்டு பொத்தனை முன்னில விழுந்த பொழுது அவருக்கு அம்மா வந்து அருள் கொடுத்து அம்மா வந்து ஆசீர்வதித்து சொன்ன உனக்கு கூடாத ஒரு தேவை ஒன்று இருக்குது, அந்த தேவையை நீ அளிக்கணும் என்று. அதுக்கு பிறகு சில இதுகள் அவருக்கு ஆயத்தங்கள், சில மருந்துகள், சில பூசைகள் அம்மாவை வேண்டி செய்து நான் இங்கே வந்த பொழுது அருள் பெற்று இருந்தவ. அப்பொழுது அவர் நல்ல மெல்லிசு நல்ல ஆணழகாகவும் இருந்தார். அவர் மனைவிக்கு 2 குழந்தைகள் பெற்றார். அதன் பிறகு 2 ஆண் குழந்தைகள், அதுக்கு பிறகும் 2 ஆண் குழந்தைகள் வந்தது. அதே நேரம் இங்கே இந்த இராணுவ நடவடிக்கையின் போது இராணுவத்தினரெல்லாம் இங்கே வந்தபோது அவர்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறாமல் இருந்தார்கள். அம்மாள் வேண்டினா போக வேண்டும் என்று. அப்பொழுது ஆயிரக்கணக்கான பாம்புகள் வந்து அவையில் பெரிய படம் எடுத்து நிற்க அவர் பயத்தில் அந்த இடத்தை விட்டு சென்றார். இது பெரும் அற்புதம். மீண்டும் மீண்டும் என்று இதே போல் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நான் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் சொல்வதாக இருந்தால் இந்த நேரம் 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் எடுக்கும். நன்றி. எனது மகள் கனடாவுக்கு போனது 8 வருஷமாகியும் குழந்தை கிடைக்காததனால் அம்மாவின் ஆலயத்துக்கு வந்து அவன் ஆறுதல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறாள். அவளுக்கு வேலைக்கு குழந்தை கிடைக்கணுமென்று தான் நாங்களும் அம்மாவை கேட்டுக்கொண்டு திரிகிறோம். 2 பேருக்கும் 2 பிள்ளைகளுக்கும் குழந்தைகள் இல்லை. அன்பான அம்பிகை அடியார்களே, நான் ஒரு 2004ஆம் ஆண்டு அப்படி தான் நம்ம அந்த கோயிலுக்கு வந்தேன். அப்போ மானிப்பாயில் உள்ள அருள்முருகன் வாக்குநிலையத்தில் உள்ள சாமியினால் தான் என்னை அனுப்பிவிட்டவர். அதிலேருந்து நான் சின்ன பிள்ளையால் இந்த மகள் எல்லோரும் கொண்டு வந்து அவர்களை ஆளாக்கி அம்மா தந்து 2017ஆம் ஆண்டு மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டவா. இங்கே உளப்படியில் அஞ்சது அங்கே போய் திருந்தி வேலையெல்லாம் செய்கிறார். மகளுக்கும் இப்போ ஜெப்சான் காலேஜில் பெர்மனெண்ட்டாக டீச்சிங் கிடைச்சிருக்குது. மற்றது மருமகனுக்கும் கல்யாணம் கொண்டு பொருந்தி அதற்கும் பேங்கில் அஞ்சு வந்து சாமி தூக்கி அடிப்படையில் அந்த சாமி தூக்கியானது ஃபியூச்சர் பேங்கில் வேலையும் எடுத்து தந்திருக்கிறார். வரும் மகனுக்கும் பொம்பளை மல்லாத இந்தியாவுக்கு வந்து எழுத்து மொழி போட்டு வந்து அப்படி இங்கே வந்ததுலேருந்து அவள் இந்த அருள் எனக்கு இப்போ வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ மகளும் இப்போ 6 மாதம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அம்மாட்ட வந்து அருளாசி வேண்டி கொண்டு போயிருக்கிறோம். அப்படி அவாட்ட எப்படி நான் ஒரு பருவங்களுக்கு வந்து போய் நல்ல அருள் அவாவுக்கு இப்போ தந்து கொண்டு தான் இருக்கிறான். அதை அனைத்து அடியார்களுக்கும் தெரியப்படுத்தியுள்ளேன்.
அது நான் இடர்படும் பொழுது அம்மா எனது பெற்ற தாயிடம் என்னை கூப்பிட்டு வர சொல்லி தான் நான் இங்கே கோயிலுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எனது துன்பமெல்லாம் நீக்கி எனக்கு ஒரு கௌரவமான ஆசிரியர் தொழிலையும் கொடுத்து எனக்கு அதன் பிற்பாடு எனக்கு ஒரு வாழ்க்கையையும் கொடுத்து என்னை ஒரு என்னென்னு சொல்கிறது இன்னி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஆளாக்கின தர்மத்தாயை நாங்கள் பௌர்ணமி நேரமாவது வந்து வணங்கி துதிக்க வேணும் என்று சொல்கின்றேன். இந்த அளவு கல்லுக்களும் போட்டாயே நீங்க மச்சான் இன்னைக்கு ஏன் இந்த நிலை வந்து விட்டீங்க? திறப்பு ஆளாது அந்த நிற்கிறேன். பார் 20 இங்கே மண் போட்டவர்கள் 46 வயதில் திடீரென கிடந்தவர். கண்கள் மறைத்து விட்டது. கால்கள் வளர்க்காது. வைத்தியசாலையினாலே இயங்கிக் கொண்டே இருக்கிறார். நான் மாற்றி தருவேன். நீ கவலைப்படாதே. மீண்டும் வாகனத்தை பற்றி ஓடுவாய். கவலை வேண்டாம். உன் நிலைக்கு ஒரு வாகனத்தால் பல வாக்கட்டம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த நிலை. மாறாத நோய்களெல்லாம்
அவர்களுக்காக இந்த ஓவியம் அவர்களாகவே இன்றைக்கு பருவபூசை 1,50,000 செய்கிறார். அம்மா தேடி ஓடி தந்தோம் அம்மா நடுவருளை கொடுத்திடம்மா அம்மா நாடி பாடி வந்தோம் அம்மா. தீர்க்கப்பட்டார். நாளைய தினம் இவர் தான் எங்கள் அரணி மாணவர்களுக்கு கொடுக்க போனார். என்ன கொப்பி அது மாதிரி அங்கே 30 வருஷம் பாருங்கள், 30 வருஷம் இந்த ஜேசநாதர் கற்கப்படமா எந்தடா யாழ்ப்பாணம் இருக்க இல்லடமில்லை. மகள் படித்தா இன்றைக்கு சயின்ஸ் டாக்டர். வீடுகள் வாசல்கள் 30 வருஷமாக இங்கு வருகிறார். அவர் நிலையை நாங்கள் வெற்றியாடை கொடுக்கிறோம். இப்பவும் அச்சலம் பெற்றவர் தப்பி விட்டார். இவர் இயேசுநாதர் தான் ஆரம்பத்தில் கொடுக்க துணியில்லாமே வந்தார். சொல்லு எத்தனை வருஷங்கள் நேரம் வருது சொல்லு. இவர் தான் ஒரு தேர்பட்டி அமைச்சு தரப்போறார். யாரிடமும் நாங்கள் காசு கேட்க மாட்டோம். எல்லாரும் பக்தியாக காயப்பட்டி பக்தியாக நூலி ஆணையிடுங்கள். எல்லாம் வெற்றி கிடைக்குமா? அம்பிகையின் அருள் வேண்டி, அரக்கவி மீனாட்சி தம்பி குருபான் அருள் வேண்டி, மக்களின் அருள் வேண்டி இந்த ஆலயம் ஸ்ரீ ஞானதுர்காபுர ஆலயம். இவ்வாலயத்தில் பல நோயாளிகளை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். மாற்றப்பட்டது 80ஆம் ஆண்டிலிருந்து சோழ பரம்பரையில் ஆளப்பட்டது. ஆரம்பத்தில் தெல்லிப்பலையில் இருக்கப்பட்டது. எங்களோட பஞ்சமுகத்துர்க்கை தாயின் மண்ணும் தாயின் சொத்தும். இங்கே அருக்கவியே இது ஒரு கல் வச்சு ஓலக்கொட்டில் 80ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டார். 45 கொட்டில் நோயாளிகள், நடக்க முடியாதவர்கள், வாய்ப்பேசாதவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மாற்றப்பட்டோம். இயேசு முஸ்லீம் சிங்கள சாக்க வேண்டியவர்களை ஆரிடமும் காசுகள் வேண்டி ஆலயம் அமைக்கவில்லை. வெள்ளி திங்க செவ்வாய் ஞாயிறில் வாக்களிக்கிறோம். எங்கள் மகேஸ்வரன் ஐயா ஆரம்பத்தில் லொரி ஓடும்போது இங்கு வந்தார். இங்கு வந்து எம்பி ஆக்கப்பட்டதும் அம்மா தான். இந்து கலாச்சாரத்தில் 940 பதிக்கப்பட்டார். அதோட அறநெறி பாடசாலை 96ஆம் ஆண்டு எங்கள் மகளும் 2 டீச்சர்ஸும் ஆணையிடுகிறார்கள். சடாச்சரம் ஐயாவும் எண்ணி சங்கத்தானை கிண்டுக்கல் பிரின்சிபலும் திறந்து வைத்தார்கள். ஒரு மண்குடிசையில் 35 மாணவர்கள், இப்போ 50 மாணவர்களும் டீச்சரும் நடக்குது. அறநெறி பாடசாலை பதிவு செய்யப்பட்டதும் 945 தனித்துவமான ஆலயம். எங்கள் மகனை குருவானவரை அங்கே விட்டு குருவாக்கப்பட்டு பிள்ளையார் பட்டியில் படிக்கப்பட்டார். நடக்க முடியாதவர்களை நாங்கள் நோய்கள் மாற்றப்பட்டோம். கம்பூரமாக ஒரு வாழ் தந்தார்கள். அந்த வாளில் ஏறப்பட்டோம். 60 நட்சத்திர பேரை
நோய் மாற்றி வெளியில் அனுப்பியிருக்கிறோம். வாய் பேசாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், இயேசுநாதரையும் மாற்றி அவர்கள் எங்களுக்கு ஒரு தேர்முட்டி அமைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி இவ்வாலயம் ஒரு கொட்டில் இருக்கப்பட்டது. ₹1 ₹2 நாங்கள் வாக்களித்தோம். வாக்களித்த போதும் இன்றைய கட்டத்தில் சரியான கஷ்டத்தில் இருந்தோம். வேதனைப்பட்டு ₹1 ₹2 வெள்ளி திங்கள் செவ்வாயில் வாக்களித்தோம். வாக்களித்து இந்த ஆலயத்தை சகல மக்களும் காசில்லை அருள் வாக்களித்துத்தான் நோய்கள் மாற்றப்பட்டு கட்டப்பட்ட போதும் எங்களுக்கு பல மக்கள்கள் உதவி செய்தார்கள். என்னி மூலஸ்தானம் கைதறி கவுதீசஸ் வெளிமண்டபம் எஸ்ரீ பராசிங்கத்தின் மெச்சானார் பராசிங்கம் 1 கோடி மரம் போட்டார். நீர்கொழும்போடு கொம்பனி ஓடு தந்தார். கல்பிள்ளையார் லண்டன், மணிக்கிடுகுபுரம் லண்டன், முருகன் நோர்வே நாடு, நவக்கிரகம் சுரேஷ், சாண்டேஸ்வரன் கனடா, ஸ்ரீரங்கம் ஆஸ்திரேலியா, பாயிருவர் லண்டனில் இருக்கிறார், கொழும்பில் ஒரு டாக்டர். அது மாதிரி மலசுல கூடமும் சுவிஸ் நாடு, அந்த சந்தியில் இருக்கப்பட்ட அம்மனும் சுவிஸுக்கு அனுப்பப்பட்ட பிள்ளை அத்தனையும் கல்யாண மண்டபம் எஸ்சி நாகரணம் காண்பேர் கட்டப்பட்டார்கள். ஆரிடமும் நாங்கள் காசுகள் கேட்பதில்லை. எண்ணி நன்றான இந்த பஞ்சமுக துர்க்கை பல நிலையில் ஆணையிடுவார். ஆரம்பத்தில் வைரவருக்கருகாமையில் சிவன் கருடா, சிவனும் வேப்ப மரமும் அரச மரமும் தாண்டோண்டியாக வரப்பட்டது. அத்தனதீஸ்வரன் மந்திரம் தெரியாது, தனித்தத்துவமாக நாங்கள் வாக்களித்துத்தான் இந்த ஆலயத்தை வழிநடத்தப்பட்டோம். அம்பிகை நோய் மாற்றப்பட்டோம். சகல மக்களிடமும் சகல தேசங்களுக்கும் நீர் கொடுத்தாலே மாறும், காய்கள் வெட்டினாலே மாறும். அதோட எண்ணி நம்பி வந்தவர்களை ஏமாற்ற மாட்டா. அத்தனை பேருக்கு நோய் மாற்றி செல்வத்தை கொடுப்பா. அம்பிகையின் பாதங்கள், மக்களின் பாதங்கள். அந்த வகையில் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். இந்த தெய்வ பக்தி உள்ளாக்களுக்கு ஒரு வித்தியாசமான கோவில் இது. இங்கே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. வருத்தமாறாக்களுக்கெல்லாம் வருத்தத்தை மாற்றி கொண்டு போயினோம், தங்களுடைய லைஃப்பில் உள்ள பிணிகளை எல்லாம் தீர்த்துட்டு போயினோம். அது தவிர இங்கே எல்லாம் வந்து அன்னதானம் எல்லாம் நடக்குது. இவர்கள் வந்து பணத்தை அதுகளை எதிர்பார்த்து ஒன்றுமே செய்யல, ஒரு சேவையாக நிறைய பேர்த்த வாழ்வில் வந்து ஒளியேற்றி கொண்டிருக்கணும். ஆனால் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திகள் நிறைவேறக்க கோயிலுக்கு நிறைய செய்து கொண்டிருக்கணும். அதில் இங்கே வந்து இந்த கோயில் ஆக்கள் தென்னந்தோட்டம் வச்சிருக்கணும், அதை விட வயல் விதைக்கணும், அதில் வர நெல்லில் அன்னதானம் கொடுக்கணும். ஒரு நிறைவான காணொலியை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொலியை தயாரித்ததில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய அற்புதங்கள் நடக்குது. யாழ்ப்பாணத்தின் எழுதமட்டுவாள் மிர்சிவில் துர்காபுரம் துர்க்கை அம்மன் கோயிலில் இருந்து இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.